நீட்ஸ், இந்த உலகத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு படித்து நம்ம படிப்பு வந்து ஒருத்தங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு அது தேவையாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுற மாதிரி விதத்தில் அமைஞ்சதுன்னா நாம் வந்து மகிழ்ச்சியாக இருப்போம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட பேஷண்ட் ஒருத்தங்க வராங்க, நோயால் கஷ்டப்பட்டுட்டு முடியாமல் வராங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை நான் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சார் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உற்சாகமாக வந்து பாராட்டினாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் சார், முடியாமல் இருந்தேன் இன்றைக்கி காப்பாற்றிருங்க அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும், நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். என்ன தான் வந்து சார் வந்து யுனைக் அகாடமியில் வந்து நிறுவனராக இருந்தாலும் இவ்வளோ கஷ்டங்களை இது பண்ணாலுமே இத்தனை பேர் வந்து பாராட்டுறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, வைஸ் சான்சலர்ஸு, இந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுங்க வந்து அவரை வந்து வாழ்த்துறை கோவிந்தராஜன் சாரை வந்து வாழ்த்துறாங்க. இருந்தாலும் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து சார் இந்த நிகழ்ச்சியால் நான் வந்து பயனடைஞ்சேன் சார், இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார்னா, இந்த இத்தனை பேர் பாராட்டினோட சந்தோஷத்தை ஒரு தராசில் வச்சாலும் அந்த ஒரு பையன் வந்து சார் இதனால் நான் பயனடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுனால வர சந்தோஷமும் பார்த்திங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்கும். நம்ம பட்ட கஷ்டம் வந்து நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறது, பாடுபட்டது ஒரு பயனுள்ளதாக மாறி இருக்குது. நம்ம ஊற்றுற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செடியை வந்து ஒரு பூவை பூத்துருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து என்னது ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான வேலையில் நம்ம ஈடுபடும் போது நம்ம வாழ்நாளை வந்து உற்சாகமாகவும் நீடிச்சும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் வந்து நல்லா இருக்கோம், இதெல்லாம் எனக்கு ஈஸியாக வரும் சார். ஒருத்தரை கஷ்டப்படுறவங்களை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும் சார். இந்த வேலையை செய்யும் போது நான் அதை ஆர்வமாக செய்வேன் சார். நான் வந்து எதனாலும் ஈஸியாக கற்றுக்குவேன் சார். நான் வந்து நேர்மையாக நடத்துவேன் சார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் வழி தவற மாட்டேன் சார். இந்த மாதிரி சில நல்ல குணங்களை நம்ம வந்து அதிகமாக வச்சுக்க நம்ம வந்து என்ன ஆகும், வாழ்நாளை வந்து சந்தோஷமாகவும் நீடிச்சும் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு வருமானம், நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு நல்ல ஒரு சம்பளம் கிடச்சிதுன்னா நம்ம வந்து அதை உற்சாகமாகவும், விட்டமின் எம்னு சொல்லுவாங்க, மணி, சத்தூசி போடுங்க, சத்தூசி போடும், நம்ம வந்து சத்தூசி போட்டால் ஆரோக்கியம். அதே மாதிரி நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சார் இவ்வளோ பேசுகிறீங்க, என்ன எவ்வளோ கொடுத்தாங்க, எவ்வளோ பண்ணீங்க, எவ்வளோ சம்பாரிச்சிங்க, அதை தான் வந்து வெற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மானிட்ரி வேல்யூ வச்சு கணக்கிடுறாங்க. எவ்வளோ சம்பளம் ஃபஸ்ட்டு இவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இன்றைக்கி எத்தனை கேஸு, எத்தனை பார்த்திங்க, ஸோ இந்த எவ்வளோ சம்பாதிக்கலாம், இதை வச்சு நம்மளோட ஹாப்பினஸ், பர்ச்சேசிங் பவர், நம்மளோட பர்ச்சேசிங் பவரை வச்சு மணி நிறையா சம்பாதிக்கிறத வச்சு நம்ம வந்து நல்ல குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து வாழ்நாளில் நீடிக்கலாம். இன்றைக்கி ஒரு நோய் இருக்குது, அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் செலவாகும்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு போய் அதை வந்து அந்த ஃபெசிலிட்டியை வந்து நம்ம வாங்கக்கூடிய அளவில் நமக்கு வந்து என்ன வேணும், பொருளாதாரம் வந்து நமக்கு வேணும். ஸோ எந்த ஒரு வேலையில் நம்ம ஈடுபடும் போது அதே சாஃப்ட்வேர் தான், அதே இன்ஜினியர் தான், 10-12 ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. அதே சாஃப்ட்வேர், அதே இன்ஜினியர் கூகுள் நிறுவனத்தில் சிஇஓவாக இருந்துக்கிட்டு 1500 கோடி சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்நாள் சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா வாட் வி பெய்ட் ஃபார், இது நாளத்தையும் பொறுத்து அமையுது. இதை தான் வந்து அந்த தத்துவத்தை தான் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இக்கிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜப்பானிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இக்கிகை. எப்படி ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சந்திக்காத சவால்களே இல்லை. குண்டு போட்டது, அணுகுண்டு போட்டதுலேருந்து பல சவால்கள், நிலநடுக்கத்திலிருந்து எக்கச்சக்க இயற்கை சீற்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுற நாடு. பட் ஒவ்வொரு டைமும் எங்கேயும் யார்கிட்டையும் போய் சார்ந்து இல்லாமல் டக்குன்னு வந்து வளர்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மீண்டு வர்றது, கீழே உழுகிறது மேட்டரில் திருப்பி எந்திரிச்சு வர்றதுல தான் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து இக்கிகை, கீப்பிங் தெம் செல்ஃப் பிஸி. அவங்கள வந்து ஒரு ஆக்குப்பைடாக வந்து ஏதோ ஒரு நிறுவனத்தில் இப்போ எல்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கை வலிக்குது, கால் வலிக்குது, முடியல, பஸ் ஏற முடியல அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து, சென்னையிலேருந்து இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக தன்னை வந்து அர்ப்பணித்து கொண்டு இதை வெற்றி நிகழ்ச்சியாக மாறத்துக்கு ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் வந்து பொருளாதார ரீதியும் சரி, சமூக ரீதியும் சரி ஆர்வமாக இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு ஆர்வம், எனர்ஜி, ஆர்வம் வந்து ஃபில் ஆகுது. எப்படி வந்து காந்திஜி அங்கே வந்து டெல்லியில் ஒரு வார்த்தை சொல்லும் போது அவர் வந்து சத்தியத்தை கடைப்பிடித்து ஒரு வார்த்தை சொல்லும் போது இங்கே கீழே கன்னியாகுமரி வரைக்கும் மொழி வேறுபாடுலாம் இல்லாமல் வந்து சேருது. அந்த இயக்கம் வந்து எப்படி சுதேசி இயக்கம்லாம் எப்படி வெற்றி அடையுதுங்கிற மாதிரி இன்றைக்கி சார் கூடலாம் பக்கத்தில் நம்ம உட்காரும் போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அப்துல் கலாம் ஐயா அவருக்கு பக்கத்துலேயே உட்காந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு ஃபீல். ஒரு வைஸ் சான்சலர் துணைவேந்தர் வந்து அவர் இருந்ததுக்கப்புறம் எவ்வளோ தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி தன் மெய் வருத்தி எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருப்பார், எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்திருப்பார், எத்தனை நாள் தன்
மனைவி மக்களை பார்க்காம இருந்திருப்பார், எத்தனை நாள் வீட்டுக்கே போகாமல் இருந்திருப்பார், எத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா அர்ப்பணிச்சிருப்பார். அதுக்கப்புறமும் உடம்பு இன்னமும் கட்டுக்கோப்பாக வச்சு எதில் செலவிடணுமோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆரோக்கியத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து தொண்டு செய்த பழுத்த பழம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்னும் கொடுக்குறாரு, இன்னும் கொடுக்கணும். இன்னும் வந்து நம்ம என்ன தான் பேசணும், நாமளே பேசக்கூடாது, பசங்களை பேச வைங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு என்னது தேவை, எதுக்கு யாருக்கா ஒருத்தங்களுக்கு தேவையாக இருக்க போகுது, யாராவது ஒருத்தங்க கூச்சத்தில் கேள்வி கேட்கணுன்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் கூச்சத்தில் உட்காந்துருப்பாங்க, அவங்கள பேச வைங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி வழி நடத்தி கொண்டு சென்று போயிட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அந்த தம்பி அருமையாக கேட்டான், நானும் என் மனசில் இருந்ததும் அதே தான். எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக எப்படி மாறுது, ஒரு ஆறாவை எப்படி நம்மளை சுற்றி வந்து ஒரு நல்ல தெய்வீக ஆற்றலை வந்து எப்படி உருவாக்குறது, நம்மளை பார்க்குறவங்க கிட்ட எப்படி நல்ல சிந்தனைகளை மேல் நோக்கி கொண்டு வர்றது, அது நம்மளோட நல்ல எனர்ஜிஸை வந்து எப்படி வெளியில் கொண்டு வருது, அந்த மாதிரி மக்களை நம்ம எப்படி மாறணும் அப்படின்னா சிறு சிறு ஆற்றல் தான், சின்ன சின்ன எனர்ஜிஸை நம்ம வளர்த்த இந்த 4 விஷயங்களை ஈடுபடும் போது, இந்த இக்கிகைங்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது நம்ம வயசு அதிகமாக அந்த வசீகரமும் அதிகமாகி நம்ம பெரிய விஷயத்தில் நம்ம பெரிய சாதனையாளர்கள் என்ன உலகத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக நம்மளோட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக சிங்க நடைபோடு சிகரத்தை அடைந்ததுக்கப்புறமும் வானத்தில் ஏறுன்னு சொல்லுவாங்க. வானத்தில் ஏறுனா அமரர் அப்படின்ற நம்ம படைத்த விஷயத்தினால நம்ம இன்னும் வந்து வாழ்ந்து கொண்டு சாகாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நோக்கி அவங்க வந்து பயணிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த நிலையை எப்படி அடையிறதுக்கு நம்ம படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்த உலகத்தோட தேவை என்ன சார்? ஸோ நம்ம ஒரு விஷயத்தை விரும்பி செய்யும் போது நம்ம வந்து மகிழ்ச்சியாக வாழலாம்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட தேவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து இதுக்கு இந்த படித்தா வேலை வாய்ப்பு இருக்கா, இது படித்தா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சும்மா உட்காந்துரும் அன்எம்ப்ளாய்டாக உட்காந்துருப்போமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா மனிதர்கள் உருவாகின காலத்தில் இருந்தே இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 50,000 எமோஷனல் கோஷன்ட்டை பற்றி பேசுனாங்க மேடம். இன்றைக்கி 50,000 தலைமுறைகள் தாண்டி பல சவால்களை சந்தித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதனோட ப்ரிவிலேஜ்டு திங்கிங்கில் நம்ம வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் நம்ம இருக்கோம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, மனித இனம் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு இனத்திலிருந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு வந்ததுன்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்தது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா கல்லை வந்து தேய்ச்சி நெருப்பு உருவாக்குனதுன்றாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்தது. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பானை செய்கிறவங்களாக இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்ஸ் வேளாண்மை செய்கிறவங்களாக இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா வணிக செய்கிறவங்கள ஒரு பொருளை வந்து இங்கேருந்து கொண்டு போய் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குலக்கல்வி மூலமாக வந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆராய்ச்சி அப்போவும் நடந்துக்கிட்டே இருந்தது. அப்போது மெடிவல் பீரியட் வந்தாங்க. அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்து மெஷின்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. மெஷின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி மெஷின் மூலமாக வந்து வேலைவாய்ப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து உச்சத்தில் ஏஐ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டத்தில் அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவில் இருந்துட்டு சவுத் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் மூலமாக சர்ஜரி செய்கிற அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்மளோட வேலை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை ஆகிட்டே போகுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணுன்னா முன்னாடி வந்து எங்கே போகணும், போய் நிற்கணும், ஃபார்ம் ஃபில் பண்ணணும், ஒரு அரை நாள் வந்து அதிலே போயிடும். 2-3 ஃபார்ம் எடுத்து இந்த ட்ரெயின் முடிஞ்சிருச்சா அது முடிகிறதுக்குள்ளே அந்த கவுண்டரில் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செயலியில் ஆப் மூலமாக என்னாச்சு, சிம்பிளாக ஒரே நிமிஷம் எத்தனை ட்ரெயின் இருக்குது, ஓன்லி எத்தனை சீட்ஸ் இருக்குது, எல்லாமே இங்கேயே பார்த்துக்கலாம், இங்கேயே புக் பண்ணிக்கலாம். தட்கால் ஈக்யூ அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி வந்து அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சாலும் இன்னொரு புறம் என்ன இருக்குது, பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்து சொல்கிற மாதிரி மொபைல் ஃபோன் வந்து நம்மளோட நேரத்தை வந்து எக்கச்சக்கமாக மிச்சம் பண்ணி கொடுக்குது. ஆனால் நம்ம மிச்சம் பண்ண நேரத்தை எதில் வேஸ்ட் பண்ணுறோம், அதே மொபைல் ஃபோன்லேயே வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி என்னதான் நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சவால்களை சந்தித்து நம்ம வந்து புது விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சாலும் இன்னொரு பக்கம் வந்து என்ன இருக்குது, ஸ்ட்ரகிள் எகெயின்ஸ்ட் டிசீஸ், இந்த நோய்களுக்கு எதிரான போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நோயாளிகளாக ஜனத்தொகை அதிகமாக நோயாளிகளும் வந்து என்னாகிறாங்க, அதிகமாகிட்டே தான் இருக்காங்க. ஸோ மருத்துவ தேவைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. அது மிகப்பெரிய பரிமாண வளர்ச்சிகளை இந்த தேவையை இந்த சேலஞ்சஸை வந்து காரணம் வந்து எதனால் சொல்கிறாங்கன்னா த சேஞ்சஸ் இன் டைனமிக்ஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உணவு முறையில் மாற்றம் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஒரு பழத்தை சாப்பிட்ணுன்னா மரத்துக்கு மேலே ஏறணும், இறங்கணும், தாவணும், குதிக்கணும், போய் ஒரு குகையில் போய் உக்காந்து சாப்பிடணும்.
கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-30 கிலோமீட்டர் வந்து நடந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இனம் வந்து மனித இனம். இன்றைக்கி வந்து என்ன ஆகுது, அதிகபட்சம் என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளேயே எல்லாமே கிடைக்குது. இன்றைக்கி நான் சாப்பிடணுன்னா என்ன பண்ணுறோம், 11 மணிக்கு எழுந்திரிச்சு கூட சமைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, ஆப் எடுக்கிறாங்க, ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதில் எடுக்கிறாங்க, தட்டுறாங்க, டோரில் வந்து காலிங் பெல் அடித்ததுக்கப்புறம் கூட யார் போய் வாங்குறது, நீ போய் வாங்கு, நான் போய் வாங்குன்னு சொல்லி கதவு திறக்கிறதுக்கு கூட இன்றைக்கி வந்து சோம்பேறித்தனமான நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட நம்ம பிரச்சனையாகும். ஸோ இன்றைக்கி வந்து ஆவரேஜாக ஒரு 600-700 கலோரிஸ் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு இனம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2400 கலோரிஸ் உணவு வந்து நம்ம சாப்பிட்றோம், ஒவ்வொரு மனுஷனும் வந்து சாப்பிட்றோம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆகுது, ப்ளஸ் நாகரிகம் அதான் வளர வளர என்ன ஆகுது, நம்ம சில பிஹேவியர்ஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் மது, சிகரெட்டு, இந்த மாதிரி சில பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ்லையும் நம்ம போய் மாட்டிக்கிறோம். இதுதான் நிம்மதி, எதுக்குங்க ஒயின் ஷாப் போகிறீங்க, எதுக்கு தண்ணி அடிக்கணும்னா, சார் நிம்மதி இல்லை சார், நிம்மதியை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி பிஹேவியரில் வந்து நம்ம டீவியேட்டாக ஆயிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு, விவசாய